100 மேத்தமேட்டிக்ஸ் இது வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இதில் 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் நியர்லி நீங்கள் அட்லீஸ்ட் 5 to 6 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கேதர் பண்ணி எழுதுனீங்கன்னா கூட ஓகே. இன்னும் 10 கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வராது குவார்ட்டர்லி எக்ஸாமில். ஸோ நான் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா படித்து முடிச்சதும் நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், சென்டம் நான் எடுக்கணும் அப்படின்றவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணி அதில் எல்லாமே நீங்கள் வந்து எழுதி பார்த்து ஓரலாக சொல்லி பார்த்து, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டன் தான் எழுதி ஆகணும், ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது ஒரு செல்ஃப் எவாலுவேஷனும் கூட. பாருங்க, நீங்கள் வந்து 100 மார்க்ஸ் சென்டம் அப்படின்னும் போது அந்த 10 கொஸ்டின் பேப்பர்லேயும் 100 மார்க்ஸ் சென்டம் எய்ம் பண்ணுறீங்களா, இல்லை எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 100 மார்க்ஸ்க்கான டார்கெட் வச்சுருக்கவங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இதை எழுதி பார்த்தீங்கனாலே அபவ் 90 மார்க்ஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்ற 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஹெட்டிங் கீழே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம வந்து அந்த லிங்க்கை கொடுத்துருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிங்க்கை கொடுத்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் எக்ஸாம்ஸ். நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் மேக்ஸ் எக்ஸாமை வந்து ஃபியர்லெஸ்ஸாக போகலாம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். நியர்லி 5 to 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை கேதர் பண்ணி பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் குவிட் பண்ணியிருக்கீங்க, அடுத்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஓகே இது நம்ம தெரியல அப்படின்னும் போது நீங்கள் படிக்காமல் விட்டுருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்புறம் படிக்கலான்ற மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன். நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் வந்து 20th தான் ஸ்டார்ட் ஆக போகுது. 19 to 20 +1 19 சொல்லிட்டு இருக்காங்க. பட் 20 to 27 நமக்கு வரப்போகுது. கொஞ்சம் ஒரு 1 வீக் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நியர்லி 7 days வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் ஹரிபரியாக இருக்காமல் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்கும் வந்து டென்ஸ்டாக அது வந்து அப்புறம் வந்து நமக்கு வந்து மைண்டில் ஏறல, இந்த சப்ஜெக்ட் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். ஸோ அதுக்கு விடாதீங்க. இப்போலேருந்தே நீங்கள் ஃப்ரீயாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. மேக்ஸிமம் 3 to 4 hours டைம் ஒதுக்குங்க. ஆஃப்டர்நூன் ஸ்கூல் ஈவினிங் வந்துட்ட பிறகும் 2 hours அண்ட் தென் மார்னிங் 2 hours. ஸோ 1 வீக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அபவ் 90 விஷுவல் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் நேற்று ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணோம். நான் சொல்கிறதா திரும்ப திரும்ப வந்து நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா. ஏன்னா மேக்ஸில் வந்து சம்வாட் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வேகமாக போடும்போது. ஸோ ஃபாஸ்ட்டாக போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்தீங்கன்னா அதை நமக்கே வந்து நம்மளை ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துடும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போடும்போதும் அதில் வர மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதாவது உங்களால் எவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓகே as much as you can நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். பட் லாஸ்ட் மூமெண்ட் தான் நமக்கு டைம் வந்து இன்னும் இருக்கிற டைமில் வந்து நம்ம எந்தளவுக்கு, ஏன்னா மேக்ஸில் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் மேம், நான் எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் அங்கே போயிட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றவங்க பெஸ்ட்
மெத்தட் இது என்னன்னா, நீங்க நெறைய கொஸ்டின் பேப்பர டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு, அதோட ரிசல்ட்ட பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் மஸ்ட். இதில பார்த்தீங்கன்னா, எனி 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்ட் 2ல. அதே மாதிரி 28th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்னும்போது அத நம்ம வந்து சாய்ஸ்ல விட முடியாது. அத வந்து நெறைய பேர் என்ன சொல்வீங்க, தெரியலனா அது வந்து எனி 10ன்னும்போது அந்த 10ல கம்பல்சரி கொஸ்டினா 28 இருக்கணும். இது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து ரீகால் பண்றேன் நானு. 28th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ அத மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சாய்ஸ்ல மிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து அதிகமா வரதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜீப்ராலேருந்து அதிகமா வரும். ஸோ நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஸ்டின் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிற லிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பார்ட் 3ல ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் 42 வந்து கம்பல்சரி. சரிங்களா? 42nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இப்ப பாருங்க 29 இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இருந்து வந்திருக்கு இல்லைங்களா? அடுத்தது 31, 32 ஹெச்சிஎஃப் இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஈஸியா வரும். ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க மேக்ஸ. ஸோ எல்லாமே நீங்க போட்டு பாருங்க. டைம் இல்ல அப்படின்ற மாதிரி மட்டும் மேக்ஸ்க்கு சொல்லாதீங்க. நாட் ஒன்லி ஃபார் மேக்ஸ், ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அதனால தான் நம்ம ஸ்டடி பிளான 1 மந்த் பிஃபோரே நம்ம போட்டோம். நியர்லி 40 டேஸ் இருக்கும்போது ஸ்டடி பிளான் போட்டோம். ஸோ அதுவைஸ் நீங்க வந்து பார்த்திருந்தீங்கன்னா, நேத்திக்கு ரிவிஷன் இப்போ வந்து ஃபுல்லா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அத ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டா வந்து எல்லா லெசனையும் ரிவிஷன், ஏன்னா ஆல்ரெடி படிச்சது நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம்க்கு. வேகமா மத்த லெசன்ஸ முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? See answer both the questions. ஸோ ஜியாமெட்ரி கொஸ்டின், அதுக்கடுத்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ்க்கு வந்து எந்த சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க நமக்கு அப்படின்ற ஒரு இது வந்து ஐடியா வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை வந்து சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது 8 மார்க்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றத ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பாருங்க. அத பார்த்துட்டு நீங்க ரிவிஷன் பண்ணீங்களா, மேக்ஸ்ல 100க்கு அபவ் 90 தாராளமா எடுக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.